இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு அவளோட கணவரை ரவுடிகெல்லாம் சேர்ந்து அடிச்சனால அவரால் நடக்க முடியல. அதனால அவரை ஒரு கம்புல வச்சு கட்டி இழுத்துக்கிட்டு நடந்து வாரா. அப்படி வரும்போது கணவர் சொல்றாரு, என்னால முடியல, என்ன எதுக்கு இப்படி சுமந்துகிட்டு போற, இப்படியே இந்த இடத்துலயே விட்டுட்டு போயிரு அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்றாரு. இதை கேட்டதும் மனைவி கணவர் பக்கத்துல போயிட்டு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க, நான் உங்களை எப்படியாவது காப்பாத்திருவேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு, கொஞ்ச நேரம் இருங்க உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு குளத்து கரைக்கு போறா. அப்படியே இவளும் தன்னோட சேலை எடுத்து அந்த தண்ணியில நனைக்கலான்னு போகும்போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தடியால எழும்புறாரு. இத பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டு நிக்கிறா. அந்த பெரியவர் இந்த பொண்ணை பார்த்து, பொண்ணு நீ ரொம்பவே அழகா இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாரு. இந்த பொண்ணு அவரோட கையை தட்டி விட்டுட்டு அந்த பெரியவரை பார்த்து சொல்றா, என்னோட கணவருக்கு அடிபட்டிருக்கு, அவருக்கு குடிக்க தண்ணி எடுக்க வந்த, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடும் போது இதை பார்த்து அந்த பெரியவர் அந்த பொண்ணு அந்த இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பொண்ணு அவளோட கணவரை திரும்பி பாக்குறா. அப்படி பார்த்தா நடக்க முடியாம இருந்த அவளோட கணவரை அந்த இடத்துல காணா. இவளும் பதறி போயிட்டு அந்த இடம் எல்லாம் தேடி பாக்குறா. அப்ப இவர் பாத்தீங்கன்னா காலை இழுத்து அங்க இருக்க அந்த பள்ளத்துல இருந்து தண்ணியில குதிச்சிடலான்னு போய்கிட்டு இருக்காரு. இத பார்த்த மனைவி, சுவாமி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர் பக்கத்துல ஓடி போறா. அப்ப கணவர் மனைவியை பார்த்து சொல்றாரு, என்ன இந்த தண்ணியில தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து போயிரு, என்ன காப்பாத்த உன்னால முடியாது, இங்க இருக்கவங்க எல்லாமே ஒரு காட்டு மிராண்டி போல இருக்காங்க, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிருமா, என்ன தண்ணியில தள்ளி விட்டுருமா அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு. இத கேட்ட மனைவி பாத்தீங்கன்னா கண் கலங்கி போயிட்டு நிக்கிறா. சுவாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கணவருக்கு கை கொடுக்குறா.